ஆனால் கள ஆய்வு கூட்டத்துக்கு எதுக்கு முதல்ல கூட்டியிருக்காங்கன்னா என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கள ஆய்வு கூட்டமே. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுங்க. ஆனால் இங்கே நடந்த கள ஆய்வு கூட்டம் எதுலேயுமே 2 வே கிடையாது, எல்லாமே 1 வே தான். அதாவது அங்கேருந்து ஒரு மெசேஜ், அந்த மெசேஜ் இங்கே பாஸ் பண்ணி, அதாவது நாங்கள் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்கோம், கட்சி எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக போட்ட ஒரு விஷயந்தான் இந்த கள ஆய்வுன்றது. ஆனால் கட்சியாவது இவங்க கையில் இருக்கிறதாவது, இவங்க எப்பேற்பட்ட ஆளாளுக்கு ஒவ்வொரு திசையில் ஓடிட்டு இருக்காங்க. இப்போ உள்ள ஒருத்தன் கண்ட்ரோல்லையுமே கட்சி கிடையாதுன்னு ஊருக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு இந்த கள ஆய்வு. ஏன்னா போகிற இடத்துலலாம் பெரிய பெரிய தலைகள் நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடியே அவங்கள கொஞ்சம் கூட மதிக்காமல் இஷ்டத்துக்கு அவங்க மாட்டுக்கு என்ன தோணுது, அதாவது அவங்க கீழே இருக்கிற அடிச்சுக்கிறவங்களை சொல்லி தப்பே கிடையாது. ஏன்னா இத்தனை நாளாக யாருமே இவங்கக்கிட்ட எதையுமே கேட்க கிடையாது. இப்போ ஏன் கேட்குறாங்க, அட்லீஸ்ட் கேட்குறாங்களா? இப்போ அதுதான் பெரிய கேள்வியே, கேட்குறாங்களா? கேட்க மாட்டேன்றாங்களே. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் உள்ளே கூப்பிட்டு வச்சு உண்மையிலேயே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணும்னா அவங்க கூட பேசி தான் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்ட சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது, பேசணும். நீங்கள் பேசணும், அவங்கள பேச விடணும், என்ன பிரச்சனைன்னு தெரியணும். பட் அதை பற்றி எதையுமே இவங்க கவலைப்படுறதே கிடையாது. பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பிக்குது. நல்லா ஒரு எல்லா இடத்துலையுமே போகிற இடத்துலலாம் பொதுக்கூட்டம் போட்டு திரிகிறாங்க. அதுதான் நடக்குது, ஒரு மாநாடு மாதிரி. மாநாட்டில் என்ன நடக்கும், இவங்க பேசுவாங்க, அவங்க கேட்பாங்க. கிட்டத்தட்ட அதே தான் இங்கேயுமே நடக்குது. இங்கேருந்து தான் போவதை தவிர அங்கேருந்து என்ன பிரச்சனை, நீ கேட்டால் தானே பிரச்சனையை சரி பண்ணுவேன். இதை நீ சொல்கிறதுக்கு பேசாமல் ஒரு அறிக்கையை விட்டு போயிட்டேன்னா நாங்களும் படித்து கிழிச்சு போட்டு போயிடுவோம்ல. அப்புறம் எதுக்கு இந்த கூட்டம்? அதுதான் இங்கே இருக்கிறவங்களோட மிகப்பெரிய ஒரு குறையாகவே தெரியுது. ஏன்னா யார் யார் அட்லீஸ்ட் எங்கெல்லாம் ஒரு சில பேர் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கலனாலும் பரவாயில்ல, எங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரையாச்சும் எப்பா இவ்வளோ பேர் வாங்க உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்கள், அவங்க கூடி பேசி என்னென்ன பிரச்சனைன்னு எடுத்து சொல்லுவாங்கல்ல.